அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 25, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஎம் கிசான் திட்டம் 9.8 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 22,000 கோடின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு உதவித்தொகை 19வது தவணையாக சுமார் 9.8 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 22,000 கோடிக்கு அதிகமான நிதியை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை விடுவித்தார். அப்போது அவங்க அங்கே பேசியது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது பிஎம் கிசான் திட்டம்னா என்னென்னா விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக எங்கள் திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை. அதாவது குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போல் அழிந்து விடும் அப்படின்னு குற்றம் கடிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் முதல்வர் மருந்தகங்களுக்கு 274 வகையான மருந்துகள் கொள்முதல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள 1000 முதல்வர் மருந்தகங்களில் சலுகை விலையில் விற்பனை செய்வதற்கு 274 வகையான மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் சார்பாக மெடிக்கல்ஸ் திறந்துருக்காங்க. வெளியில் இருக்கிறதோட இங்கே காசு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் திறந்துருக்காங்க. 1000 மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 இது திறந்துருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயும் திறந்துருக்காங்களான்னு விசாரித்து பாருங்கள். மேபி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்ததாக காசி தமிழ் சங்கமம் நிறைவுன்னு கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த 3வது காசி தமிழ் சங்கமம் திங்கட்கிழமை நிறைவடைந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் முதல் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகம் காசி இடையான கலாச்சார பாரம்பரிய தொடர்புகளை கொண்டாடுவது இதன் நோக்கமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது 3வது ஆண்டு நிறைவு பெற்றிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 2022 ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உடல் பருமனுக்கு எதிரான பிரதமரின் இயக்கத்தில் 10 பிரபலங்கள். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் முதல் மாதவன் வரைன்னு கொடுத்துருக்காங்க. உடல் பருமனுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான இயக்கத்திற்காக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் தொழிலதிபர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 10 பேரை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை பரிந்துரைத்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் சுகாதார அச்சுறுத்தலுக்கு காரணமாக உடல் பருமனை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தனது மனதின் குரல் வானொலி நிகழ்வில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக இந்த பரிந்துரையையும் பிரதமர் விரைவாக மேற்கொண்டு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் உடல் பருமனுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தவும், உணவில் சமையல் எண்ணெயை பயன்பாட்டை குறைப்பது குறித்த விழிப்புணர்வை பயன்படுத்த 10 பிரபலங்கள் அவங்க 10 பேரை பரிந்துரைத்திருக்காரு. இதில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா, நடிகர்கள் மோகன்லால், ஆர் மாதவன், இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலேகனி, என்ஆர் நாராயணமூர்த்தியின் மனைவியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதா மூர்த்தி, போஜ்புரி பாடகர் நடிகரான முன்னாள் பாஜக எம்பி தினேஷ் லால் யாதவ், ஒலிம்பிக் துப்பாக்கி சுடும் வீரர் மனு பாக்கர், பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு, பாடகி ஸ்ரேயா கோஷல் போன்றவர்களுடன் ஒன்றிணைந்து நாட்டை மேலும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் மாற்றவும் என குறிப்பிட்டு உடல் பருமனுக்கு எதிரான போராட்டம் எனவும் எக்ஸ் வலைத்தளத்தில் ஹேஷ்டேக் போட்டு பதிவிட்டிருக்காரு. யார் அந்த பிரபலம்னு பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கான உடல் பருமனைக்கு எதிரான இயக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3 ஆண்டுகளை கடந்த உக்ரைன் போர். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து திங்கட்கிழமையுடன் 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. இருந்தாலும் இந்த போர் எப்போது முடியும், எப்படி முடியும் என்பது புரியாத புதிராகவே இன்னும் தொடர்கிறதுன்னு கொடுத்து அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா 3 வருஷமாக எங்கே தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கு ரீசெண்டானா ரஷ்யா உக்ரைன் போர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.